Hello aspirants, welcome to News Explainer series by Aspirants Desk, episode 2 for the month of May 2024 and இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பார்ட் 2. ஸோ ப்ரொவிஷன்ஸ் ஃபார் ப்ராஜெக்ட் அண்டர் இம்ப்ளிமெண்டேஷன் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஆர்பிஐ ரீசெண்டாக டிராஃப்ட் ஃப்ரேம் ஒர்க் ரிலீஸ் பண்ணாங்க. அதில் இருக்கக்கூடிய செகண்ட் பாயிண்ட் ப்ரொவிஷன்ஸ் ஃபார் ப்ராஜெக்ட் அண்டர் இம்ப்ளிமெண்டேஷன் தான் பார்க்க போகிறோம். அண்ட் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்ட் பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ இந்த பார்ட் 1 பார்த்ததுக்கு அப்புறம் தான் பார்ட் 2 பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த நியூஸோட ஃப்ளோ தெரியும். ஓகேவா? அண்ட் எங்களோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க. நம்ம சீக்கிரமாகவே 1K ரீச் பண்ணோம். அண்ட் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணோம் அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் ஆஸ்பிரன்ஸ் டெஸ்க் அப்படின்ற ஐடியில் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். எஸ், திஸ் இஸ் பார்ட் 2. லெட்ஸ் பிகின் த வீடியோ. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்ட் 1 பார்த்த மாதிரி ஆர்பிஐ ரிலீஸ் பண்ண அந்த டிராஃப்ட் ஃப்ரேம்ஒர்க்கோட டைட்டில் என்னது? இன்கம் ரெக்கக்னிஷன், அசட் கிளாசிஃபிகேஷன் அண்ட் ப்ரொவிஷன்ஸ் பெர்டைனிங் டு அட்வான்சஸ். ஸோ இந்த பார்ட்டில் நம்ம ப்ரொவிஷன்ஸ் பெர்டைனிங் டு அட்வான்சஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே. த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஹேஸ் ப்ரொபோஸ்ட் ஸ்ட்ரிக்டர் ரெகுலேஷன்ஸ் டு கவர்ன் லெண்டிங் டு ப்ராஜெக்ட்ஸ் தட் ஆர் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ கட்டுமான பணிகள் இன்னும் ஆரம்பிக்காமல் இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸுக்கு ஸ்ட்ரிக்டாக ரெகுலேஷன்ஸ் போட்டிருக்காங்க. These rules aim to address the risks associated with the project financing and prevent the accumulation of non-performing assets. ஸோ எதுக்கான ரெகுலேஷன் போட்டிருக்காங்கன்னா, கொடுக்கப்பட்ட அந்த ஃபண்டிங், அந்த லோன், அதுக்கான ரிஸ்க்கை எந்த அளவுக்கு தவிர்க்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு ரெகுலேஷன் தான் இதை கொடுத்துருக்காங்க. ஏன் அதை கொடுத்துருக்காங்கன்னா, லோனை திரும்ப கட்டாமல் போயிட்டா அது நான் பர்ஃபார்மிங் அசட்ஸாக மாறிடும். அது உங்களுக்கு தெரியும். ஸோ இதை குறைக்கணும் அப்படின்றதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த ரெகுலேஷனை போட்டிருக்காங்களாம். ஸோ நம்ம பார்ட் 1 பார்த்த மாதிரி கன்சார்டியம் ஃபினான்சிங்கில் என்ன பண்ணுவாங்க? இவங்க லோன் கொடுப்பாங்க. ஓகேவா? அதில் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் அபவ் 1500 crore, அண்டர் 1500 crore அப்படின்ட்டு 2 பாயிண்ட் பார்த்தோம். அப்போ இந்த கன்சார்டியமில் பார்த்தீங்கன்னா ஒரு டோட்டல் ஒரு 1000 crore லோன் கொடுக்குறாங்களே, இந்த லோனோட எக்ஸ்போஷர் அப்படின்னு பார்த்துருப்போம். ஓகேவா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 10% இருக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்துருப்போம். ஸோ இது வந்து பார்ட் 1 பார்த்துருக்கோம். யாராவது பார்ட் 1 பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு வந்துடுங்க. இந்த 10 crore பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரோட எக்ஸ்போஷர், அதாவது ஒவ்வொருத்தர் வெளியில் கொடுத்த அமௌண்ட்டு, லோனாக கொடுத்த அமௌண்ட், அதுதான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஷர். எக்ஸ்போஷர்னால் ஒன்றும் கிடையாது, ரிஸ்க்கு. நீங்கள் இப்போ எவ்வளோ வெளியே கொடுத்துருக்கீங்க அதுதான் உங்களோட ரிஸ்க்கு. இப்போ லோன் இப்போ ஒரு 100 crore 10%. ஸோ இந்த 100 crore நீங்கள் லோனாக கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரிஸ்க்காக தான் இருக்குது. ஏன் ரிஸ்க்காக இருக்குது அப்படின்னா, ஏன்னா இது திரும்ப லோன் ரீபே ஆகாமல் போயிடுச்சுன்னா அது ரிஸ்க்கு தானே. ஸோ ரீபே ஆகாமல் போயிடுச்சுன்னா அது ரிஸ்க்கு தானே. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்போஷர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த லோனுக்கு இந்த ரிஸ்க்கை நம்ம எப்படிலாம் வந்து அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஃப்ரேம் ஒர்க் தான் இந்த பார்ட்டில் ஆர்பிஐ சொன்னதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆர்பிஐ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹையர் ப்ரொவிஷனிங். ஸோ ஹையர் ப்ரொவிஷனிங் அப்படின்னா இந்த அர்த்தம் என்னென்னா, நீங்கள் ரிஸ்க்கை தவிர்க்கிறதுக்கு சில அமௌண்ட்டை கீப் அசைடு. ஓகேவா? கீப் அசைட் டு அவாய்ட் த ரிஸ்க். ஓகேவா? ஸோ அதில் எவ்வளோ சொல்கிறாங்கன்னா, அப் டு 5% எடுத்து வைங்கன்றாங்க. The RBI's draft rules include classifying projects on their phase and imposed higher provisioning requirements up to 5%. ஸோ அப்போ 5% வந்து நீங்கள் கொடுக்குற அமௌண்ட்லேருந்து 5% தனியாக எடுத்து வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு இதை தனியாக எடுத்து வைக்கணும் அப்படின்னா, அந்த ரிஸ்க்கை குறைக்கிறதுக்கு. திஸ் மீன்ஸ் தட் பேங்க் வில் நீட் டு செட் அசைட் a larger portion of the funds as provision to cover potential losses during the construction phase of a project. ஸோ அந்த ப்ராஜெக்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் இருக்கும் போது சப்போஸ் ஏதாவது ரிஸ்க் இருக்குது அப்படின்னா அந்த 5% பார்த்தீங்கன்னா ரிஸ்க்கை இது பேர் பண்ணும் அப்படின்றாங்க. சரி, என்னென்ன மாதிரி ரிஸ்க் இருக்கலாம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கட்டடம் கட்டிகிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 2 மாதம் கட்டுறாங்க. திடீர்னு தேர்ட் மந்தில் என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களுக்கு வரக்கூடிய மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா அது வரல. ஏதோ ஒரு தடை ஏற்பட்டுருச்சு, அதனால் வரல. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபேஸ் வந்து என்ன ஆகும்? டிலே ஆகுமா? அப்போ டிலே ஆச்சுன்னா லோன் கொடுத்தவனுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்லாம் இருக்குது. அப்போ இன்ட்ரெஸ்ட் எப்படி அவங்க பே பண்ணுவாங்க அப்படின்னு இந்த மாதிரி டிஃபிகல்ட்டிஸ், இந்த மாதிரி ரிஸ்க்லாம் இருக்கிறதுனால இந்த 5% அப் டு 5% நீங்கள் தனியாக எடுத்து வைக்கணும் அப்படின்றாங்க. சரி, இதை வந்து பார்க்கலாம்.
So it can be noted that in the last credit cycle, project loans were seen to have led to build up stress on bank books. The standard asset provisioning otherwise stands 0.4%. அதாவது இது என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா இதே மாதிரி லோன்ஸை கொடுத்து கொடுத்து என்னாச்சு அப்படின்னா நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸாக மாறிடுச்சு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த லோனுக்கான ரிஸ்க்கை பேர் பண்ணுறதுக்கு 0.40% மட்டும்தான் ப்ரொவிஷனிங் எடுத்து வச்சாங்க. அதனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எல்லாமே நிறையா லோன்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் ஆகிடுச்சு. அதனால் நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸாக மாறிடுச்சு. ஸோ இதை நாம் கண்டிப்பாக தவிர்த்தாகணும் அப்படின்றதுக்கு கொண்டு வரப்பட்டது தான் ஆர்பிஐயோட ஹையர் ப்ரொவிஷனிங். ஸோ இதை வந்து ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். ஸ்கை டவர் அப்படின்றது ஒன்று கட்டுறாங்க, ஓகேவா? ஒரு பில்டிங் பேர் வந்து ஸ்கை டவர். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா rupees 500 crore எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். 500 crore தான் இதோட டோட்டல் எஸ்டிமேட்டட் லோன், ஓகேவா? இவங்க என்ன பண்ணுறாங்க, பேங்க்குக்கு போயிட்டு லோன் கேட்குறாங்க. ஸோ பேங்க் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 400 crore, ஓகேவா? ஸோ இந்த ப்ராஜெக்ட் டோட்டலுமே தரமாட்டாங்க. இவங்க பேங்க் என்ன பண்ணுறாங்கன்னா எங்களால் வந்து ஒரு 400 crore தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த 400 crore வந்து வெளியே லோனாக போயிடுச்சா, அப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஷர், ஓகேவா? இந்த அமௌண்ட் எவ்வளோ இவங்க வெளியில் கொடுக்குறாங்களோ அதுதான் இந்த பேங்க்கோட எக்ஸ்போஷர். ஸோ எக்ஸ்போஷர் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, ரிஸ்க்கு. ஸோ இவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் வெளியே கொடுத்துருக்கீங்க, அது உங்களுக்கு ரிஸ்க்காக தான் வெளியில் இருக்குது. சப்போஸ் இந்த 400 crore இந்த பில்டிங்கை கட்டுறவங்க கொடுக்காம போயிட்டா என்ன ஆகும்? ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா ஆர்பிஐ, இதில் இருந்து நீங்கள் 5% எடுத்து வைங்க. அப்போ 5% இதில் எவ்வளோ வரும்? 20 crore. ஸோ ₹20 crore பார்த்தீங்கன்னா எடுத்து வைக்கணும் அப்படின்றாங்க. இது இவங்களோட கேபிட்டல்னா ரிசர்வ், இதிலேருந்து எடுத்து வைப்பாங்க, ஓகேவா? இந்த பேங்க்கோட ரிசர்வ்ஸ் ஏதாவது வச்சுருப்பாங்களா, அதுலேருந்து தனியாக எடுத்து வைப்பாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ சொல்கிறாங்க. பட் இங்கே ஒரு பாயிண்ட் என்னென்னா, இந்த 5% உடனே எடுத்து வைப்பாங்களா? அப்படி கிடையாது. இதை வந்து ஒவ்வொரு கட்டமாக எடுத்துகிட்டு போவாங்க, ஓகேவா? ஸோ எஸ், இந்த எக்ஸாம்பிளை தான் நான் இங்கே தியரி பாட்டாக சொல்லியிருக்கேன். இது வேணுன்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஒரு கட்டமாக அந்த ப்ரொவிஷனிங்கை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க சொல்லியிருந்தால, அப் டு 5%. ஸோ அது எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா, ஆர்பிஐ சொன்ன இது பார்த்திங்கன்னா ஃபேஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன், கட்டமாக எடுத்துகிட்டு போங்க. ஸோ மார்ச் 31, 2025 வரைக்கும் அந்த கட்டடம் கட்டாமல் இருந்தால், ஸோ அதோட லோன் பார்த்தீங்கன்னா அதோட லோன்லேருந்து 2% ப்ரொவிஷன் எடுத்து வைக்கணும். சப்போஸ் இன்னுமே, அதாவது மார்ச் 31, 2026 வரைக்குமே அது இன்னும் கட்டப்படவில்லை என்றால் நீங்கள் 3.50 எடுத்து வைக்கணும். அதுவே மார்ச் 31, 2027 வரைக்குமே அது இன்னும் ப்ராசஸ் பிகின் ஆகலை, அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்குது அப்படின்னா அப்போ நீங்கள் 5% எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இதை இன்னுமே டீட்டெயிலாக பார்ப்போம். சரி, இப்போ இந்த ஸ்கை டவர், திரும்பவும் அதே எக்ஸாம்பிள் வந்துட்டு ஸ்கை டவர். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இது டோட்டல் எஸ்டிமேட்டட் வேல்யூ என்னது 500 crore. ஆனால் பேங்க் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 400 crore, ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கான ப்ரொவிஷனிங் தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா இவங்க கொடுத்தது 400 crore தானே, அப்போ இதுக்கான ப்ரொவிஷனிங் பார்க்கணும். இந்த பேங்க்குக்கு இந்த பில்டிங்க்கு லோன் எப்போ வாங்கியிருக்காங்க அப்படின்னா 2025 ஜான்வரியில் வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஜான்வரியில் வாங்கியிருக்கனால இப்போ பேங்க் என்ன பண்ணுவாங்க, இந்த 400 crore 2% ப்ரொவிஷனிங்காக எடுத்து வைப்பாங்க. ஸோ அப்போ 2% உங்களுக்கு எவ்வளோ வருது, 8 crore வருது. ஸோ அப்போ மார்ச் 31, 25 வரைக்கும் இவங்க என்ன எடுத்து வச்சுருப்பாங்க, 8 crore மட்டும் ப்ரொவிஷனிங். ஸோ ப்ரொவிஷன்னா என்னது, ரிஸ்க்கை அவாய்ட் பண்ணுறதுக்கு அதாவது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் பாதுகாப்பாக நம்ம எடுத்து வைக்கிறது, ஏதாவது லோன் டிஃபால்ட் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்றதுக்கான ஒரு பாதுகாப்பு. சரி, இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா இவங்க லோன் 2025 வாங்கினாங்களா? ஸோ 2026 கூட இவங்க இன்னும் கட்ட ஸ்டார்ட் பண்ணல. அப்போ ஆர்பிஐ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்க இன்னும் கட்ட ஸ்டார்ட் பண்ணல, ஏதோ சம்திங் டிலே ஆகிட்டு இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், 3.50% எடுத்து வைங்க. அப்போ ₹400 crore 3.50% எவ்வளோன்னு பார்த்தோம்னா ஒரு 14 crore வரும், ஓகேவா? ஸோ 14 crore பார்த்தீங்கன்னா இந்த 400 crore இணையான 14 crore, அதாவது 400 crore 3.5% பார்த்தீங்கன்னா எடுத்து தனியாக வச்சுருங்க அப்படின்றாங்க. அப்புறம் கொஞ்சம் நாட்கள் போகுது. மார்ச் 31,
2027 வரைக்குமே பார்த்தீங்கன்னா இவங்க இன்னும் கட்ட ஸ்டார்ட் பண்ணல. ஓகேவா, கட்ட ஸ்டார்ட் பண்ணல. அப்போ ஆர்பிஐ என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணணும், ரூபீஸ் 400 crore 5%. ஸோ என்னது 20 crore தனியாக எடுத்து வச்சுருங்க, ரிஸ்க் எடுத்து வச்சுருங்க. ஏன்னா இவ்வளோ ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா லோன் கொடுத்து இன்னும் ப்ராசஸே பிகின் ஆகலை. ஸோ அப்போ சம்திங் அவங்களுக்கு மெட்டீரியல்ஸ் இன்னும் வரல, ஏதோ ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கலாம், இவங்க வந்து லோனை கட்ட முடியாமல் ஒரு சூழ்நிலைக்கு போகலாம். அதனால உங்கள் பேங்க் டிவால் ஆகிடாமல், உங்கள் பேங்க்கில் நிறையா நீங்கள் கொடுத்த காசுக்கு ரிஸ்க்கு வந்துடாமல் பார்த்துக்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஃபேஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த பாயிண்ட், ப்ரொவிஷனிங் சிஸ்டம். ஓகேவா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ இன்னொன்று சொல்கிறாங்க. சரி, சப்போஸ் அந்த பில்டிங் கட்டப்பட்டு ஆப்ரேஷனல் ஃபேஸுக்கு வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த 5% நீங்கள் 2.5% ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 5% 2.5%. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2025 வாங்கின லோன் அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க, 2% ப்ரொவிஷனிங் எடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ 2026 2027 வரைக்குமே அவங்க கட்ட ஸ்டார்ட் பண்ணல. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 5% எடுத்து வைக்கிறாங்க. பட் 2027 ஒரு செப்டம்பர் அக்டோபர் இந்த டேட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங் ஆப்ரேஷனல் ஃபேஸுக்கு வந்துருச்சுன்னா அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா 2.5%க்கு இந்த 400 crore 2.5% எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னுமே ஃபர்தராக இன்னுமே நல்ல ஒரு கண்டிஷன்ஸ் வருது, நல்லாவே இவங்க அந்த ஆப்ரேஷனை நல்லாவே இருக்குது, அந்த பில்டிங் நல்லாவே ஃபங்க்ஷன் ஆகுது, நல்லா கட்டடம் கட்டப்படுது, அதில் கொஞ்சம் ரெவன்யூஸ்லாம் வருது அப்படின்னா நீங்கள் 1% போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த சேஞ்சஸ் சப்போஸ் நீங்கள் ஒரு 5%ல் இருந்து பில்டிங் நல்லா கட்டப்படுது, நல்லா ஆப்ரேஷனில் இருக்குது அப்படின்னா 2.5% வைக்கிறீங்க, ஆர் 1% ப்ரொவிஷனிங் எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னு இந்த சேஞ்சஸை நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த சேஞ்சஸை வந்து 15 நாளுக்கு மேலே போகாமல் 15 டேஸுக்கு மேலே போகாமல் சொல்லிடணும். ஏன்னா அப்போ தான் வந்து அந்த லோன் கட்டுறவங்களுக்கும் லோனை திரும்பி பே பண்ணுறவங்களுக்கும் இந்த டிஃப்ரென்சஸ்லாம் புரியும், அவங்கக்கிட்ட சொல்லணும்ல. அதுக்கு ஆர்பிஐ என்ன சொல்கிறாங்கன்னா, நாட் லேட்டர் தேன் 15 days, 15 டேஸ்க்கு மேலே ஆகி சொல்லிடக்கூடாது, அதுக்கு முன்னாடியே சொல்லிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஐ ஹோப் இந்த நியூஸ் உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த நியூஸில் என்ன பார்த்தோம், ப்ரொவிஷனிங். ஓகேவா. ஸோ லோன் கொடுத்துருக்காங்க, இந்த லோனுக்கான அந்த எக்ஸ்போஜர் அந்த ரிஸ்க்குக்கு எவ்வளோ நீங்கள் ப்ரொவிஷன் பண்ணுறீங்க. ஸோ ஆர்பிஐ என்ன சொல்லியிருக்காங்க, 5% சொன்னாங்க, அதை ஃபேஸ்டு இம்ப்ளிமெண்டேஷனாக பண்ணுறாங்க. ஓகேவா. 2% பண்ணுறாங்க, அப்புறம் 3.5% பண்ணுறாங்க, அப்புறம் 5% பண்ணுறாங்க. லேட்டர் நல்லா ஃபங்க்ஷன் ஆச்சுன்னா திரும்பி என்ன ஆகுது, 2.5% பண்ணிக்கலாம், ஆர் நீங்கள் 1% பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. ஸோ இதுதான் இதோட நியூஸ். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் பிடிச்சிருந்ததா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.